ஸோ வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். 2024 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ரிலே அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ லைன்கட் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க அந்த கம்பெனியோட ஒரு சில டாப் சீக்ரெட்டை வந்து காப்பி பண்ண காரணத்தால இவங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த டாக்குமெண்ட்ஸ் உடைய ஒரு சில காப்பீஸ் பாத்தீங்கன்னா இவங்க கிட்டயே இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு சில ஆட்கள் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேர் கிட்ட இவங்க வந்துட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, உண்மையிலேயே நம்ம படத்தோட ஹீரோயின் யாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்தாலுமே படத்துல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டா பயங்கரமா கொண்டு போயிருப்பாங்க. இதை விட மெயினா கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தென் படத்தோட ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருந்துச்சு. தென் படத்துல ஒரு சில உண்மைகள் அப்படின்றது ரிவீல் ஆகும் போது நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான். இப்போ லைன்கட் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.